மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விக்ரம் சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. குறிப்பாக லார் கிபான் அப்படிங்கிற ஒரு குரங்கு, அது வனவிலங்கு. வனவிலங்கு மனிதர்கள் வளர்க்க தடை செய்யப்பட்ட வனவிலங்கு. அதோட கொஞ்சி விளையாடுற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது பெருமளவில் சர்ச்சையானது. இது வந்து தடை செய்யப்பட்ட விலங்கு, இது எப்படி நீங்கள் வளர்க்கலாம் அப்படிங்கும்போது அவருடைய சம்மந்தி வாங்கினாரா இல்லைனா வாங்க போனாரா அப்படிங்கிறது தெளிவாக அந்த தகவல் இல்லை. இது குறித்து வனத்துறை வந்து விசாரணைலாம் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, விக்ரம் சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, அது குரங்கு கிடையாது. ஆக்சுவலி வந்து மனித குரங்கு. அது வந்து குரங்கு கிடையாது, மனித குரங்கு. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லார் கிபன் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு வெரைட்டி குரங்கு. அது அதை வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டு செல்லமாக கொஞ்சிற மாதிரி விளையாடுற மாதிரியான வீடியோ ஒன்று வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த இன்ஸ்டாவில் அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த வகையான மனித குரங்கு வந்து தடை செய்யப்பட்ட வனவிலங்கை சார்ந்தது. இதை வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கோ இல்லை செல்லப்பிராணி மாதிரி வச்சுக்கிறதுக்கோ அனுமதி கிடையாது. அப்படின்னும் போது இதை எப்படி வந்து விக்ரம் வந்து வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு விக்ரம்க்கு எப்படி இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த குரங்குகள் இருக்கு. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வகையான இந்த லார் கிபன் அப்படிங்கிற இந்த மனித குரங்கு இனம் அது அழிஞ்சிக்கிட்டு வருது. டோட்டலாகவே அழிஞ்சிக்கிட்டு வருது. அதனுடைய இனப்பெருக்கமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அரிய வகையான ஒரு மனித குரங்கு இது. அப்படின்னும் போது இது எப்படி இந்தியாவில், அதுவும் சென்னையில் வந்து விக்ரம்க்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி வனத்துறையினர் வந்து போய் விக்ரம் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. என்ன இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கீங்க, அந்த வீடியோ போட்டாலும் அது நிறைய காப்பி பண்ணி நிறைய இடங்கள்ல அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதாவது எங்கள் அப்பா குதிருக்குள்ள இல்லை, அதாவது வீடியோ போட்டதோடு விட்டுருந்தா கூட அது வந்து சர்ச்சையோட முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் வீடியோவை டெலீட் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா, வீடியோவை விட டெலீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அதை வேற வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிக்கல் விக்ரம்க்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. வனத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து விக்ரம் வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக போய் விக்ரம் வீட்டில் வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த குரங்கோட விளையாண்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, இது எங்கே எடுத்தது? ஏன்னா நிறைய வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கோட, பாம்போட, நிறைய விலங்குகளோட விளையாட முடியும். சிங்கத்தோடையெல்லாம் கூட விளையாட முடியும். அப்படி வெளிநாடுகள் எங்கேயாவது போய் ஜூ மாதிரி எங்கேயாவது இடங்கள்ல எடுத்த வீடியோவா இல்லை வந்து இந்தியாவில் தான் எடுத்த வீடியோவா அப்படிங்கிற மாதிரியே விசாரணையை வந்து அவங்க தொடங்கி வந்து விக்ரம்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அக்கறை, அது வந்து ஈசிஆர்ல இருக்கு, அவருடைய சம்பந்தி வீடு மூக்கா முத்து இருக்கார் இல்லையா, அவருடைய பேரனை தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட மகள் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இவர் CK ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அந்த கெவின் கேரோடைய நிறுவனர், அவர் வந்து சம்பந்தி விக்ரம்க்கு. அப்படின்னும் போது அவருடைய வீட்டில் தான் இந்த குரங்கு வந்து இருக்கு. அங்கே தான் நான் போயிருந்தேன், மகளை பார்க்க போனப்ப நான் இந்த குரங்கை பார்த்து அந்த குரங்கோட விளையாடினேன், அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த அக்கறை வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அங்கே மேனேஜர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அங்கே இந்த குரங்கு, அதாவது இந்த விக்ரம் விளாண்டார்ல வீடியோவில், அந்த குரங்கு அந்த வீட்டிலே இல்லை. வீடு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணியிருக்காங்க, எங்கேயாவது அந்த விலங்கு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது எதுவுமே அங்கே வந்து இல்லை. அப்படின்னும் போது அந்த மேனேஜர்கிட்ட வந்து மேலாளர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. இது என்ன, எப்படி உங்களுக்கு இது வந்தது போனது எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அவர் வந்து சில அடிப்படையான தகவல்கள் அவருக்கு தெரிஞ்சது, ஏன்னா அவர் வந்து மேனேஜர், அவருக்கு தெரிஞ்சது தான் அவர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பர்வேஷ்னு ஒரு ஆப் இருக்குது, பர்வேஷ் 2.0 அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப அரிய விலங்குகளை வந்து நீங்க வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா, விலங்கு மட்டும் இல்லை, அதாவது வந்து பறவைகளை கூட நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா அந்த பர்வேஷ் ஆப்பில் வந்து சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து கொண்டு வந்தீங்க, எங்கேருந்து வாங்கப்பட்டது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே முழுமையாக வந்து பூர்த்தி செஞ்சு அது வளர்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்டு, அது வளர்க்கலாம், வீட்டில் வளர்க்குற ஒரு விலங்கு தான், வீட்டில் வளர்க்குற ஒரு பறவை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருந்தா தான் அதை வந்து வளர்க்க முடியும். ஒரு அரிய வகையான விலங்குகளோ பறவைகளோ அப்படி தான் வந்து நம்ம இந்திய சட்டப்படி வளர்க்க முடியும். அப்படி வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கு இந்த மனித குரங்குக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த மனித குரங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரிய வகையான ஒரு மனித குரங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன விலங்குன்னு தான் இதை நம்ம சொல்லணும். இது வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு அனுமதியே கிடையாது. இந்த பர்வேஷ் ஆப்லாம் போய் பதிவு பண்ணி இந்த குரங்குக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி வாங்கவே முடியாதுன்னும் போது இந்திய சட்டம் தான், இந்திய சட்டம் படிதான் நம்ம பேசணும். இந்திய சட்டத்தில் அதில் வந்து அனுமதி கிடையாது, அதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து வீட்டில் வளர்க்குற ஒரு விலங்கு கிடையாது.
குரங்கு அப்படிங்கிறது அது ஒரு வெரைட்டி. குரங்கு நீங்கள் நிறையா ஒரு காலத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னையிலே நானே பார்த்துருக்கேன். சிறு வயசாக இருக்கும்போது குரங்காட்டி வச்சுருப்பான். அதை வந்து குரங்கு ஒரு சட்டையெல்லாம் தச்சு போட்டிருப்பான், பொட்டெல்லாம் வச்சுருப்பான். சில நேரங்களில் பூ கிளிப்பெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆடுறாராமானா அது வந்து இப்படி இப்படி ஆடும், எல்லாம் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்காட்டி வித்தை காமிச்சிட்டு சின்னதாக மேலே மாதிரி தட்டுவான். அது அது அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதனுடைய வித்தையை முடிஞ்சோன்னா அவன் அங்கேருந்து அந்த குரங்கு தூக்கிக்கிட்டு வேற இடத்துக்கு போவான். வேற இடத்துல குரங்கு வித்தை காட்டுவான். குரங்கு வித்தை காட்டுறவங்களே ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ சிட்டியில எல்லாம் கிடையாது. இப்போ பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் இந்த குரங்கு வித்தை காட்டுறதுலாம் கிடையாது. ஆனால் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில கிராமங்கள் கம்பம் பக்கம்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ரிசர்வ்டான ரொம்ப வந்து பின்தங்கிய கிராமங்களில் இந்த குரங்கு வித்தை இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காலத்தில் அனுமதி இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு. இப்போ குரங்கு வித்தையெல்லாம் யாரும் பார்க்குறதும் கிடையாது, யாரும் அதை போய் ரசிக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுமே இப்போ யானையுமே வனவிலங்கு தான். ஆனால் வந்து கோயில் யானைன்னு இருக்குது. அது வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும். அது கோயிலில் வந்து நிற்கும். நீங்கள் போய் தேங்காவோ பழமோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வாங்கி சாப்பிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து காசு கொடுத்தீங்கன்னா அது தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே இந்த மனித குரங்கு, இந்த மனித குரங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டது. இது வந்து இந்தியாவில் வந்து வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது கொண்டு வரதுக்கே தடை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த வகையை வந்து கடத்திலாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். எப்படியோ அது வந்து கடத்தி தான் கொண்டு வந்திருக்க முடியும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்தோனேஷியா மலேசியா பக்கத்தில் தான் அந்த காடுகளில் தான் இந்த குரங்கு இருக்கு. இந்த குரங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, அந்த அடர்ந்த காடுல வளர்ந்த மரங்கள் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப வளர்ந்த மரங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷம் உள்ள மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மரங்களுடைய உச்சியில தான் இந்த குரங்கு வந்து இருக்கும். இந்த குரங்கு வந்து இது தனியார், இது ஒரு ஸ்பெஷல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், குரங்குக்கும் மனித குரங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. குரங்கு வந்து எப்படின்னா அது வேற மாதிரி. நீங்கள் கோயிலில் ரொம்ப மலை கோயில்கள்ல எல்லாம் போனீங்கன்னா, இல்லைன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா குரங்குகளை நம்ம பார்க்க முடியும். அது வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன இருக்குன்னே அது தெரியாது. செல்ஃபோனாக இருக்கலாம், தேங்காவாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், டக்குன்னு பறிச்சுட்டு டக்குன்னு ஓடிடும். இது குரங்குகள் பண்ணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித குரங்குகள் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய சென்ஸ், அதாவது வந்து நம்மளுடைய அறிவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒட்டி இருக்கும். இது வந்து மனித குரங்குன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இடத்துல வளர விட்டாதான் அது வளரும், அது வாழும். அதுக்கான உணவுங்கிறது இயற்கை உணர்வு. அது வந்து அது காடுகளில் தேடிக்கும். ஆனால் அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில், அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, அது ஒரு வீட்லேயோ பண்ணை வீட்லேயோ தோட்டத்திலையோ எங்கே வேணாலும் வந்து அதை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது இந்திய சட்டப்படி வந்து தடை செய்யப்படுற மாதிரி தான். அதோட இயல்புல இருந்து மாற்றி, அதோட இயல்பை மாற்றக்கூடாது. நீங்கள் எப்படின்னா அந்த ஒரு அந்தமான் பக்கம் ஒரு தீவு இருக்கு சார், எனக்கு அந்த பேர் மட்டும் நினைவில்லை. அது எப்படின்னா அந்த தீவில் இன்னமும் மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் உடை உடுத்துறது இல்லை, அதாவது ஆடை உடுத்துறது இல்லை. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உணவு முறைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டே என்னன்னா அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதில் வந்து அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம எந்த சூழ்நிலையும் தடை செய்யக்கூடாது, அதாவது தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அவங்க ஆர்டரே போட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் என்னன்னா அந்த தீவில் இருந்தவங்களை கொண்டு வந்து நம்மளுடைய சிட்டிக்குள்ள வாழ வச்சாங்க. நம்ம மனிதர்களாக வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழ வச்சாங்க. ஆனால் எப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க வேற மாதிரி வளர்ந்தவங்க, அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டமே வேற. இங்கே வந்து நம்ம மனிதர்கள்ட்ட இருக்குது பார்த்தீங்களா, நோய் கிருமிகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டைஃபாய்டு, இது மஞ்சள் காமாலை, என்ன பல வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தொற்ற ஆரம்பிச்சு அவங்கெல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தடுப்பூசி போட்டிருப்போம், அதெல்லாம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னன்னா கவர்மெண்ட்டே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடுகளிலே இருக்கட்டும், அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்து அந்தந்த இடத்துல இருக்கணும். அப்படி வளர்ந்தவங்க, அப்படி வாழ்ந்தவங்க, நூற்றுக்கணக்கான வருஷங்களா அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அது வந்து எப்படி சொல்றது, காலங்காலமா அப்படி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வகை மிருகம் தான் இந்த மனித குரங்கு. அப்படின்னும் போது இதை கொண்டு வந்து சிட்டிக்குள்ள வச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயோ வேற எங்கேயோ வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சீக்கிரமா, அது நீங்க என்னதான் வந்து லேட்டஸ்டா காஸ்ட்லியான உணவுகள் அதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அது சீக்கிரமா வந்து, அதாவது அது எவ்வளோ வாழ்நாள் வாழணுமோ அதை கம்மியாக வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இறந்து போச்சு அப்படின்னா அந்த இனமே வந்து இறந்து போகும். ஏன்னா அந்த இனமே வந்து டோட்டலாக அழிஞ்சிக்கிட்டு வருது. அந்த இனம் எப்படியாவது பெருக்கம் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட இன்னும் 50-60 வருஷத்துக்கோ இல்லை 70 வருஷத்துக்கோ இதை பாதுகாக்க முடியும், இந்த வகையான ஒரு மிருகங்களை. சில மிருகங்கள் அப்படி இருக்குது. புலி இனம் கூட பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அதை கூட பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய அழிந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குரங்கு வகையான ஒரு மனித குரங்கு வகை தான் இது. இதை கொண்டு வந்து சிட்டிக்குள்ளே வச்சுருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம்.
இதில் வந்து பலவிதமான விசாரணைகள் இப்போ அடுத்தடுத்து போகுது. இப்போ அவர் வீடியோவை டெலிட் பண்ணலாம் கூட வந்து நான் வீடியோ வெளியில் எடுத்தேன், வேற எங்கேயோ எடுத்தேன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து அப்படி கூட சொல்ல இல்லை, முடியாது. அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே எடுத்தேங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ என்னைக்கு வீடியோ எடுத்தீங்கிற வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் வந்துடுது, தகவலே வந்துடுது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம செல்ஃபோனில் எடுக்கணும்ல, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சுற்றுலா தலத்தில் நம்ம போய் எடுத்திருந்தோம்னா தேதியோடு வந்துடுது, நேரத்தோடு வந்துடுது. அப்படிலாம் இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அப்படி நான் வந்து இது வெளிநாட்டில் எடுத்தேன் அப்படின்னலாம் வந்து சொல்ல முடியாது. அப்படி பதிலெலாம் சொல்லி எஸ்கேப் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதெல்லாம் நடக்காது. விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது அவர்கிட்ட இல்லை, அவருடைய சம்மந்தி வீட்டுக்கு போன இடத்துல அங்கே அந்த குரங்கு வந்து ஒருத்தர் விற்க வந்தார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணைக்கு வனத்துறை அதிகாரிகள் அங்கே அந்த அக்கறைக்கு போன இடத்துல, சம்மந்தி வீட்டுக்கு போன இடத்துல அந்த மனித குரங்கு அங்கே இல்லை. அப்போ அந்த மனித குரங்கு எங்கே அப்படின்னும் போது அவங்க அந்த மேனேஜர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, இது ஒருத்தர் வந்து விற்கிறதுக்கு கொண்டு வந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் வழியாக அது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலேசியாவோ இந்தோனேஷியாவோ அங்கேருந்து மணிப்பூர் வழியாக இது வந்து அப்படின்னா ஈரோடு பெருந்துறைக்கு வந்திருக்கு. 3 குரங்கு வந்திருக்கு. அதில் ஒரு குரங்கு வந்து விக்ரமுடைய அந்த சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க, அது விற்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதை வணிகமாக பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து இதை வணிகமாக பார்க்க முடியாது. நான் வந்து எனக்கு ஒருத்தர் வித்தாரு, நான் வந்து இது எப்படின்னா சார், கிட்டத்தட்ட 33-34 லட்சம் ஒரு குரங்கோட விலை, இந்திய மதிப்பு விலை. அப்படின்னும் போது அதை வாங்கி வைக்கிறதுங்கிறது பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட, பணம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட இதை வாங்குறதுங்கிறதே தப்பு. நீங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி எப்படி உங்கள் வீட்டில் வைக்க முடியும்? ஸோ அதை வணிகம் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் விற்றுருக்காரு, ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னும் போது அது வணிகமாக மாறிடுதில்ல. அப்போ வணிகம் பண்ணியிருக்கீங்கன்னும் போது அந்த வணிகமும் வந்து குற்றமாக பார்க்கப்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது யார் வாங்கினா, யார் கொண்டு வந்தா, இது ஆர்ஜின் ஒன்று இருக்குல்ல, அதாவது மூலம் எங்கேருந்து இந்த குரங்கு எப்படி வந்தது, மணிப்பூர் வழியாக வந்தால் கூட எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தா, அப்போ ஈரோடுக்கு போயிருக்குன்னா பெருந்துறையில் இருந்திருக்கு. அப்போ பெருந்துறையில் இருந்திருக்குன்னா இன்னும் 2 குரங்கு இருந்திருக்கு. அங்கே ஒரு தொழிலதிபருக்கு வந்து விற்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த 2 குரங்குகள். அப்போ அவர் யார்? அந்த பெருந்துறை ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, சாமிநாதன் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அவர் யார்? ஸோ அவர் இந்த குரங்கை வந்து காசு கொடுத்து வாங்கினாரா? இந்த ஒரு குரங்கை இவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்களா, இல்லை வந்து இது வந்து இப்படி ஒரு குரங்கு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு வந்து வணிகத்துக்கு போய் அது வந்து வாங்கினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல கோணத்தில் விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி கிடுக்குப்புடியான விசாரணையாக தான் இருக்கும். இது வந்து சாதாரணமான விசாரணையாக இருக்காது. இது வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நீங்கள் விலங்குகளை பயன்படுத்தணுன்னா கூட, ஒரு காலத்தில் தேவர், சின்னப்ப தேவர் இருக்கார்ல, தேவர் ஃபிலிம்ஸு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம்லாம் வளர்த்தாரு. அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து பயன்படுத்துவார். அப்புறம் ராமநாராயணன் வந்து டைரக்ட் பண்ணார் இல்லையா, அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு இருந்திருக்கு, ஆடு இருந்திருக்கு, நாய் இருந்திருக்கு, நிறைய பாம்பு இருந்திருக்கு, பலவிதமான விலங்குகளை வந்து பயன்படுத்தி, பறவைகள் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு, பயன்படுத்தி படங்கள் எடுத்திருக்கிறாங்க ஒரு காலத்தில். அது ஒரு காலத்தில் அந்த சட்டங்கள் வந்து கொஞ்சம் அவ்வளோ கடுமையாக இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளை பயன்படுத்தணும் ஒரு படத்தில் அப்படின்னா கடுமையான சட்டங்கள் இருக்குது. அதாவது அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அங்கே வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஒன்றுமே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் தோட்டா படம் எடுத்தோம், 2008 வந்தது, ஜீவன் நடித்த படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சியில் வந்து தலைவாசல் விஜய், அப்புறம் வந்து சந்தான பாரதி, இவங்களாம் ஒரு கேங் உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டரில் வந்து உட்காந்து, அவுட்டரில், சென்னை அவுட்டரில் ஒரு தியேட்டரில் நைட் டயத்தில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சிக்கும் பின்னாடி ஒரு நாயின் கடந்து போகுது. அந்த நாய் வந்து சும்மா யதார்த்தமாக கடந்து போயிருக்கு. அந்த நாயை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை, அந்த நாயை நம்ம கொண்டு போய் வரவே இல்லை. அந்த நாய்க்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. தேட்டர் பெரிய வளாகம், கிராமத்தில் இருக்கிற ஒரு தேட்டரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு நாய் அப்படி கடந்து போயிருக்கணும் போது அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து கடந்து போகுது அந்த காட்சியில் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் சர்டிஃபிகேட் கிடைக்காம வெல்ஃபேர், அதாவது அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் சென்சார் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு 4 நாள் ரிலீஸ்க்கு முன்னாடி அப்புறம் அங்கே அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு முழு படத்தை போட்டு காமிச்சு எல்லாம் பண்ணி அது துன்புறுத்தப்படலை, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ கடுமையான சட்டங்கள் வந்துருச்சு. அந்த சட்டங்களுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சிக்கல். ஒரு காலத்தில் மான் வேட்டையெல்லாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க, நான் சொல்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி பண்ணவே முடியாது, இன்றைக்கெல்லாம் கடுமையான சட்டம். சல்மான் கான் மான் வேட்டையை ஆடி எவ்வளோ சிக்கலுக்குள்ளே மாட்டினார், அதனால் எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சல்மான் கானுடைய நிலைமை அப்படி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானை தந்தங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் கிட்ட வந்து கைப்பற்றப்பட்டது. அது அவர் வந்து எப்படி யானை தந்தங்கள் வச்சிருந்தாருங்கிற வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்குலேருந்து அவர் மீள முடியல. அப்படி ஒரு சிக்கலை இந்த வழக்கு வந்து உண்டு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற அந்த அரிய வகை மனித குரங்கு அது தடை செய்யப்பட்டது. அதாவது வந்து வனவிலங்கை சார்ந்த ஒரு குரங்கு, அது
வீட்டில் வளர்க்க முடியாத போது அதோட கொஞ்சி விளையாடிருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு கிளியோட கொஞ்சி விளையாண்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ வந்திருந்தது. ஸோ ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி பறவைகள் வளர்க்குறது ஆசைப்படுறாங்க. பறவைகள் வளர்க்குறது, நாய் வளர்க்குறது. ஏன் நாய் வளர்க்குறதுக்கே இப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். நீங்கள் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு நாயை வாங்கிட்டு வரலாம், வளர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ நாய் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, நாய் வளர்க்குறீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும். ஏன்னா இப்போ நிறைய வெறி நாய் வந்து ரோட்டில் எல்லாம் கடிக்குது, எல்லாரையும் வந்து வீட்டில் இருக்கிற நாயே வந்து கடிக்குது. அப்படின்னும் போது நாய்க்கே வந்து இப்போ லைசன்ஸ் வாங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன, இந்த வழக்கு எப்படி வந்து நகர்ந்து போகும்னு தெரியாது. இப்போ தான் முதல் கட்ட விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த வழக்கு நகரப்போகிறத வச்சு தான் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வீடியோ போட்டு சம்பந்தியிலேருந்து சிண்டிகேட் வரைக்கும் மாட்டி விட்டார் எல்லாத்தையும். விசாரணை வந்து கண்டிப்பாக வந்து இதாக தான் இருக்கும், கடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி 7-8 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா கைதாக கூட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனே கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிஞ்சும் செஞ்சுருக்கலாம், தெரியாமலும் செஞ்சுருக்கலாம். ஸோ எந்த ஆஸ்பெக்டில் இது நடந்தது, எப்படி இது நடந்தது, இது மொத்தத்தில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் வணிகம் வாங்குறதுக்கு கேட்டு வந்தார். வந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் விக்ரம் வந்து அது விளாண்டு வீடியோ எடுத்தார். எங்களுக்கு வேணான்னு சொல்லி நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேலாளர் வந்து அப்படி பதில் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே அவங்க வாங்கினாங்களா, நிஜமாவே வாங்க விற்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அந்த நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்தாரா, அது வாங்காமே வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த குரங்குகள் எப்படி மனித குரங்குகள் வெளிநாடுகள்ல இருந்து மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகள் காடுகள்ல இருந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தது, அது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது, ஈரோடுக்கு வந்தது, பெருந்துறைக்கு வந்தது, எப்படி வந்து இங்கே விக்ரமுடைய சம்பந்தி வீட்டுக்கு வந்தது, இப்படி கோணங்களில் விசாரணை நடக்கும். வணிகம் பண்ணியிருந்தால் வணிகம் பண்ணுறதும் குற்றம்னுங்கும் போது அந்த கோணங்கள்லையும் விசாரணை நடக்கும். கைதுங்கிறதெல்லாம் உடனே எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப சரியாக வந்து இதில் வந்து ஆதாரங்களோட வந்து அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா வழக்கு யார் வந்து அதை வாங்கினாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வழக்கு தொடுத்தா அந்த வழக்கை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எத்தனை வருஷம் நடக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வழக்கில் வந்து இவங்க மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அப்போ வேணால் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். இந்த விவாதம் ரொம்ப பல்வேறு விஷயங்கள் பண்ணி மிக்க நன்றி.